லாஸ்ட் சாப்டர் வந்துட்டு HTML, CSS, இமேஜஸ், டேபிள்ஸ், லிஸ்ட் அண்ட் பிளாக் லேஅவுட்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ வந்து இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா HTML ஃபார்ம்ஸ் அண்ட் ஐஃப்ரேம்ஸ். அதாவது வந்து HTML ஃபார்ம் என்னென்னா, நீங்கள் நார்மலாக ஒரு வெப்சைட் போகிறப்ப யூசர் இன்புட் ஃபார்ம் இருக்கும். அதாவது வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறது, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் டைப் பண்ணுறது, ஃபீட்பேக் ஃபார்ம், காண்டாக்ட் ஃபார்ம், இது எல்லாத்துக்குமே வந்து பேசிக்காக ஒன்று வேணும்னா அது வந்து HTML ஃபார்ம் தான். ஸோ HTML ஃபார்ம் வச்சு மட்டும்தான் உங்களால் வந்து அந்த ஃபார்ம்ஸை டிசைன் பண்ண முடியும். தென் வந்து HTML ஐஃப்ரேம்ஸ்னால் என்னென்னா, அந்த மீனிங்கே பாருங்கள். ஐனா வந்து இன்டர்நெட், ஃப்ரேம்னா வந்து 4-5 டிஃப்ரெண்ட் வெப்பேஜஸை ஒரே வெப்பேஜுக்குள்ளே லோட் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஐஃப்ரேம்ங்கிற டேக் யூஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டு ஃபார்ம் அண்ட் ஐஃப்ரேம்ஸுக்கும் ரெண்டுக்குமே வந்துட்டு ஆட்ரிபியூட்ஸ் நிறையா இருக்குது. இப்போ வந்து ஒரு ஃபார்ம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து இன்புட் ஆட்ரிபியூட்ஸ், சப்மிட் ஆட்ரிபியூட்ஸ் மாதிரி நிறையா இருக்குது. அதே மாதிரி ஐஃப்ரேம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஐஃப்ரேமுக்கு வந்து சோர்ஸுங்கிற ஆட்ரிபியூட் இருக்குது. அதாவது வந்துட்டு அந்த ஃப்ரேம் வந்து எந்த சோர்ஸ்லேருந்து நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு நம்ம ஐஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து இதில் வந்து ரெண்டுக்குமான பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபார்மோட பெனிஃபிட் எதுக்குன்னா வந்து ஒரு வெப்சைட் வழியாக இல்லை ஒரு வெப்பேஜ் வழியாக வந்து யூஸரை காண்டாக்ட் பண்ணணும், இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டரை காண்டாக்ட் பண்ணணும்னா அப்போ வந்து நம்ம HTML ஃபார்ம்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ சிம்பிளாக எடுத்துக்கிட்டோம், இப்போ வந்து நம்ம ஒரு கூகுள் அக்கௌண்ட் இல்லைன்னா யாஹோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணனாலே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்ம் யூஸ் பண்ணி தான் நம்ம அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும். அதே மாதிரி ஐஃப்ரேம் எதுக்குன்னா வந்து இப்போ நம்ம நிறைய வெப்சைட்ஸில் வந்துட்டு சுற்றி ஆட்ஸ்லாம் பார்ப்போம். சைடில் ஆடு, மேலே ஆட் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த ஆட்லாம் வந்து எப்படி நம்ம இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா அந்த ஐஃப்ரேம் யூஸ் பண்ணி தான் அந்த ஆடெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ வந்து இது ரெண்டுமே வந்து HTML வந்து ரொம்ப மேஜரான இது. ஸோ இப்போ வந்து ஃபார்ம்ஸை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஃபைலில் வந்துட்டு நியூ ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறோம். அதை வந்து form.htmlனு சொல்லி கிரியேட் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து form.html ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ HTML டைப் பண்ணி ஆஸ் யூஷுவலாக டேப் அழுத்தினோம்னா நமக்கு வந்துட்டு மேஜர் கோடிங் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ HTML அதோட டைட்டில் வந்துட்டு நம்ம HTML ஃபார்ம்ஸ்னு சொல்லிட்டு டைட்டில் வைக்கிறோம். ஸோ இதோட பாயில் வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஃபார்ம் வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான டேக் வந்துட்டு FORM ஃபார்ம்னு சொல்லி டைப் பண்ணிட்டோம். ஸோ டேப் கொடுத்தோன்னா நமக்கு டைப் ஆகிடுச்சு. ஸோ தென் வந்துட்டு இப்போ வந்து ஃபார்மில் வந்து இன்புட் கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு லேபிள்ங்கிற ஒரு ஆட்ரிபியூட் நம்ம யூஸ் பண்ணணும். லேபிள்லாம் வந்துட்டு எதுக்குன்னா ஒரு இன்புட்டுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்கணும். இப்போ வந்து நேம் ஈக்குவல் டு பாஸ்வேர்டு ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுக்குறோம்ல, அந்த நேம் பாஸ்வேர்டுங்கிறதான் வந்துட்டு நம்மளோட லேபிள். இப்போ லேபிள்னு கொடுத்துட்டு எதுக்கு அந்த லேபிளை கொடுக்க போகிறோம், லேபிள் ஃபார் இன்புட் 1 அப்படின்னு கொடுத்துட்டு நேம்னு கொடுக்குறோம். ஸோ நேம்னு கொடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு அந்த ஆஷ் இன்புட் ஒன்று என்னன்னா இன்புட்டுங்கிற ஒரு டேக் இருக்குது. அந்த இன்புட்டுங்கிற டேக் எதுக்குன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஃபைலை இன்புட் பண்ணுவோம். ஃபைல் ஆர் வந்து டெக்ஸ்ட் வந்து இன்புட் பண்ண போகிறோம். ஸோ இன்புட் டைப் அப்படின்னு கொடுத்துட்டு டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறோம். இந்த இன்புட்டோட ஐடி பார்த்தோம்னா என்னென்னு கொடுக்க போகிறோம், இன்புட் 1 கொடுக்கும். ஸோ இதான் வந்து இந்த இன்புட்டோட ஐடி. இப்போ வந்து எதுக்கு அந்த இன்புட் ஐடி இன்புட் 1 கொடுத்துருக்கோம்னா அந்த லேபிளும் இதுவும் மேட்ச் ஆகணும். ஸோ அப்போ வந்து லேபிள் ஃபார் இன்புட் 1. அப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு இன்புட் 1க்கு வந்து என்ன லேபிள்னா நேம்ங்கிற லேபிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகிடும். ஸோ இப்போ இதோட அவுட்புட் வந்து நம்ம வெப்பேஜில் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து டெஸ்க்டாப்பில் form.html சேவ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை ஓப்பன் பண்ணுறோம். form.html ரைட் கிளிக் வித் கூகுள் குரோம். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவலாக நம்ம கிரியேட் பண்ணோன்னே நமக்கு ஒரு அவுட்புட் கிடச்சிருக்கு. அதாவது வந்துட்டு லேபிள் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிருக்கு, அதாவது நேம்ங்கிற லேபிள். தென் வந்து அதுக்கு ஒரு பாக்ஸ், இன்புட் பாக்ஸ் இருக்குது. அந்த இடத்துல நம்ம வந்து நம்ம நேமை டைப் பண்ணுவோம். ஸோ இது வந்து இட் இஸ் அ ஒன் டைப் ஆஃப் இன்புட். இப்போ வந்து இதே மாதிரி பிளேஸ் ஹோல்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஸோ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு யூசருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், அந்த இடத்துல நம்ம என்ன டைப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஹெல்ப்ஃபுல்லுக்காக பிளேஸ் ஹோல்டர் யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் இந்த பிளேஸ் ஹோல்டரில் என்டர் யுவர் நேம் அப்படின்னு டைப் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த இன்புட் பாக்ஸில் வந்துட்டு ஒரு பேக்ரவுண்டில் வந்து வாட்டர் மார்க் மாதிரி ஷேடடாக வந்து என்டர் யுவர் நேம் அப்படின்னு இருக்கும். ஸோ இதோட அவுட்புட் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ரிஃப்ரெஷ் பண்ணோடனே என்டர் யுவர் நேம் அப்படிங்கிறது ஷேடடாக ஒரு லைட் கிரே கலரில் நமக்கு பேக்ரவுண்டில் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து இன்புட் டைப் ஆஃப் டெக்ஸ்ட்டில் ஒரு பிளேஸ் ஹோல்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா வந்து இன்புட் பண்ணோன்னா அந்த இன்புட் டேகை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து இன்புட்டில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து இட் இஸ் அ டைப் ஆஃப் டெக்ஸ்ட் இன்புட். இப்போ வந்து அகைன் ஒரு லேபிள் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த லேபிள் எதுக்கு கிரியேட் பண்ணுறோன்னா பாஸ்வேர்ட் அப்படிங்கிற ஒரு இன்புட்டுக்காக இந்த லேபிளை கிரியேட் பண்ணுறோம். அதோட நேம் வந்துட்டு பாஸ்வேர்ட். இப்போ பார்த்தோம்னா நமக்கு வந்து லேபிள் கிரியேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இன்புட்டை நம்ம கிரியேட் பண்ணுறோம். இன்புட் டைப் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட்னு நம்ம டைப் பண்ணுறோம். ஸோ அதோட ஐடி வந்துட்டு நம்ம லேபிள் என்ன கொடுத்துருக்கோம், பாஸ்வேர்ட் 1 PWD1 கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பிளேஸ் ஹோல்டர்னால் அந்த இடத்துல என்ன நமக்கு பேக்ரவுண்டில் தெரியணும், என்டர் யுவர் பாஸ்வேர்ட். ஸோ நம்ம ஜென்ரேட் பண்ணியாச்சு. இப்போ என்னன்னா
நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறோம். இதில் வந்துட்டு இன்புட் டைப் டெக்ஸ்ட்னே நான் கொடுக்குறோம். இப்போ நம்ம கொடுத்த உடனே இப்போ நம்ம அவுட்புட் பார்க்கலாம். இந்த அவுட்புட்டில் வந்துட்டு என்டர் யுவர் பாஸ்வேர்டுன்னு வந்துருச்சு. பட் வந்துட்டு நம்ம பாஸ்வேர்டு அடித்தோம்னா நம்பர்ஸ் வைக்கிறமோ அது நமக்கு ஈக்குவலாக டிஸ்பிளே ஆகுது. நார்மலாக நம்ம ஜிமெயில் சைன்இன் பண்ணுறப்ப நமக்கு வந்து அதுக்கு பதிலாக டாட் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்புட் டைப் டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறோம். ஸோ இப்போ சேவ் பண்ணியாச்சு. இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுறோம். ஸோ இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறப்ப பார்த்தோம்னா நமக்கு வந்து டாட்ஸ் மட்டும்தான் வருமே தவிர மற்றபடி வந்துட்டு நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட் வந்து தெரியாது. ஸோ இது இன்னொரு டைப் ஆஃப் இன்புட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு இன்புட் இருக்குது. அது எப்படின்னா இப்போ வந்துட்டு நம்ம சிங்கிள் லைன் இன்புட் இல்லாமல் நிறைய லைன் இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து டெக்ஸ்ட் ஏரியா இன்புட்னு சொல்லுவோம். அது வந்து எப்படி நம்ம மென்ஷன் பண்ணுவோம்னா டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்ற ஒரு டேக் இருக்குது. ஸோ இதை மென்ஷன் பண்ணோம்னா நமக்கு வந்து டேரெக்டாக ஒரு டெக்ஸ்ட் ஏரியா ஜென்ரேட் ஆகும். இப்போ அதோட அவுட்புட் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஒரு டெக்ஸ்ட் ஏரியா கிடச்சிருக்குது. ஸோ இதை கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணலாம், இழுக்கலாம், எவ்வளோ பெருசான கொண்டு போகலாம். ஏன்னா வந்து நம்ம டெக்ஸ்ட் ஏரியான்னு மென்ஷன் பண்ணதுனால நமக்கு இப்படி கிடைக்குது. ஸோ அதே மாதிரி லாஸ்ட்டாக இன்னொரு இன்புட் டைப் இருக்குது. அந்த இன்புட் டைப் என்னன்னா சப்மிட். அதாவது வந்துட்டு நம்ம ஒரு ஃபார்ம் டிசைன் பண்ணோம்னா அதை சப்மிட் கொடுக்குறப்ப அது பர்டிகுலர் இடத்துக்கு போகணும். அதாவது வந்துட்டு சப்மிட் பண்ணோம்னா அந்த டேட்டா வந்து சர்வருக்கு போகணும். ஸோ அதுக்காக தான் இன்புட் டைப் சப்மிட்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து சப்மிட்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு சப்மிட் ஒரு பட்டன் கிடச்சிருச்சு. இதை எதுவுமே கிளிக் பண்ணாலும் நமக்கு என்ன ஒரு ஆக்ஷனுமே பெர்ஃபார்ம் ஆகாது. ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து பேக் எண்டில் எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ நம்ம ஃபுல்லாக டிசைன் பண்ணுறது எல்லாமே ஃப்ரண்ட்டில் தான் டிசைன் பண்ணுறோம். சப்போஸ் நம்ம பேக் எண்டில் பிஹெச்பி அந்த மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறப்ப இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணோம்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இன்னொரு இன்புட் இருக்குது. அதே மாதிரி இன்புட் டைப் பண்ணுறோம், டேப் எடுத்துகிறோம். ஸோ இன்புட் டைப்பில் வந்துட்டு ரேடியோ அப்படின்னு கொடுக்குறோம். அதாவது ரேடியோ எதுக்குன்னா நம்ம வந்து சில இன்புட்ஸ் வந்து ரேடியோ செக் பாக்ஸஸ், அதாவது வந்துட்டு சில ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் வந்துட்டு மேல் ஆர் ஃபீமேல், ஆன் ஆர் ஆஃப் அந்த மாதிரி பட்டன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேடியோ பட்டன்ஸில் தான் இருக்கும். ஸோ இதுக்கு எப்படி நம்ம மென்ஷன் பண்ணுறோன்னா இதோட நேம் கொடுக்குறோம். ஸோ இதில் வந்துட்டு ஆன் அப்படின்னு ஒரு நேம் கொடுக்குறோம். ஸோ இதோட வேல்யூ வந்துட்டு 1 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணலாம் நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்குதுன்னு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே ஒரு ரேடியோ பாக்ஸ் வந்துருச்சு. ஸோ கிளிக் பண்ணால் இந்த வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு அசைன் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து அந்த வேல்யூங்கிற டேகை யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் இன்புட் டைப் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்புட் டைப் பார்த்தோம்னா செக் பாக்ஸ். செக் பாக்ஸ்னால் நமக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து நிறையா ஆன்லைன் டெஸ்ட் எழுதுகிறப்ப சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் வந்து டிக் கொடுப்போம், ட்ரூ ஆர் ஃபால்ஸில் டிக் கொடுப்போம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு செக் பாக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு அதே மாதிரி நேம் இருக்குது. ஸோ நேம் வந்துட்டு மை செக் பாக்ஸ், அதோட வேல்யூ 1 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ இதோட அவுட்புட் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு செக் பாக்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம டிக் கொடுத்தோம்னா அந்த டிக் வந்துடும். அதேமாதிரி ரேடியோ பாக்ஸில் கொடுத்தோம்னா ஒரு டாட் வந்துடும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். அதாவது என்னென்னா நமக்கு வந்து நேம் வந்து டிஸ்பிளே ஆகலை. ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவலாக நம்ம வந்து லேபிள் கிரியேட் பண்ணணும். அந்த லேபிளில் வந்துட்டு எதுக்காக லேபிள் கிரியேட் பண்ணுறோம், லேபிள் ஃபார் ரேடியோ பாக்ஸ். ஸோ ரேடியோ பாக்ஸுங்க ஒரு ஐடி கிரியேட் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு ஆன் அப்படின்னு நேம் கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஐடி கிரியேட் பண்ணணும். என்ன ஐடினா அந்த ஐடியோட நேம் வந்துட்டு அங்கே என்ன மென்ஷன் பண்ணமோ ரேடியோ பாக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும், அதோட நேம் தான் நம்ம ஐடியா கிரியேட் பண்ணணும். ஸோ தென் இன்னொரு லேபிள் கிரியேட் பண்ணுறோம். அந்த லேபிள் எதுக்குன்னா லேபிள் ஃபார் இந்த இடத்துல ஆஷ் ஆட் பண்ணணும். பிகாஸ் நம்ம வந்து ஐடி தான் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு மை செக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல ஐடி கிரியேட் பண்ணணும். அந்த ஐடியோட நேம் பார்த்தோம்னா மை செக் பாக்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த லேபிள் வந்து இந்த ரேடியோ பாக்ஸுக்கும் இந்த லேபிள் வந்துட்டு இந்த செக் பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நேம் வந்துடுச்சு, ப்ளஸ் வந்துட்டு அந்த செக் பாக்ஸும் செக் பாக்ஸோட லேபிளும் வந்துடுச்சு. ஸோ இதை வந்துட்டு பேசிக் ஃபார்மோட இன்புட் டைப்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நேம் டைப் பண்ணலாம். தென் பாஸ்வேர்ட். இந்த இடத்துல ப்ரீ டிஃபால்ட்டாகவே வந்துட்டு பாஸ்வேர்ட்ஸ் மட்டும்தான் டைப் பண்ண டாட்ஸ் மட்டும்தான் வரும். இது வந்து இன்புட் டைப் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஏரியா, அதாவது வந்துட்டு நிறைய டெக்ஸ்ட் நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா இந்த இன்புட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சப்மிட்டுங்கிற இன்புட். இது வந்து எதுக்குன்னா ஃபார்மோட டேட்டாவை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு இது யூஸ் பண்ணுறோம். தென் வந்து ஆன் மை செக் பாக்ஸ். இது எதுக்குன்னா அந்த ஆன்ங்கிறது வந்து ரேடியோ பாக்ஸ், அதாவது வந்துட்டு எய்தர் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணுன்றக்காக நம்ம ரேடியோ பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னா ஒன்று அதை சூஸ் பண்ணணும், இல்லைன்னா இதை சூஸ் பண்ணுறோம். அதுக்காக நம்ம ரேடியோ பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். செக் பாக்ஸ் எதுக்குன்னா வந்துட்டு மல்டிபிள் டிக், அதாவது சூஸ் த 2 ஆன்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஃபார்ம் வந்ததுன்னா அதை வந்து ரெண்டு ஆன்சரையுமே சூஸ் பண்ணணும்னா அதுக்காக தான் நம்ம வந்து செக் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இன்னொரு இன்புட் பார்க்கலாம். இது வந்து அட்வான்ஸ் டைப் ஆஃப் இன்புட்.
ஒரு லேபிள் கிரியேட் பண்ணுறோம். லேபிள் ஃபார் இமெயில் இன்புட். ஸோ இந்த இடத்துல இன்புட் டைப்பில் நான் இமெயில்னு கொடுக்குறோம். பிளேஸ் ஹோல்டரில் என்டர் யுவர் இமெயில் அப்படின்னு கொடுக்குறோம். நமக்கு ஒரு டவுட் வரலாம், டைரெக்டாக இன்புட் டைப் டெக்ஸ்ட்னு கொடுத்தாலே இமெயில் ஐடி நம்ம டைப் பண்ணலாமே, எதுக்காக இது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக நம்ம இதை கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து சப்போஸ் தப்பான இமெயில் அட்ரஸ், அதாவது வந்து எதுவுமே யூஸ் பண்ணாமல் சும்மா தப்பாக கொடுத்தோம்னா டெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். பட் வந்து இன்புட் டைப் இமெயிலில் பார்த்தோம்னா நமக்கு வந்து அதை எடுத்துக்காது. ஸோ இதோட ரியல் டைம் அவுட்புட்டை நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இன்புட் டைப் இமெயில் கொடுத்தாச்சு. நான் எதுவுமே சிம்பிள் எதுவுமே கொடுக்கலனா சும்மா என்டர் அடித்தோம்னா நமக்கு இந்த இடத்துல எரர் காட்டும். ப்ளீஸ் இன்க்ளூட் அன் இன் திஸ் இமெயில் அட்ரஸ். ஏன்னா வந்துட்டு நம்ம கொடுக்கல. ஸோ வந்து கொடுத்துட்டோம்னா நமக்கு எந்த எரருமே வராது, கரெக்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு ஆட்ரிபியூட் இருக்குது இன்புட்டில், அதாவது வந்துட்டு ரிக்வயர். இந்த ஆட்ரிபியூட்டை மட்டும் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நம்ம ஃபார்மை சப்மிட் பண்ணுறப்ப சப்போஸ் இந்த இமெயிலை வந்து எம்டியாக விட்டுட்டோம்னா நமக்கு வந்து எரர் காட்டும், ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகாது. பிகாஸ் நம்ம ரிக்வயர்டுன்னு கொடுத்ததுனால கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ வந்து இன்புட் பண்ணியே ஆகணும். ஸோ இதோட அவுட்புட் நம்ம பார்க்கலாம். ஸோ நான் வந்து நேம் டைப் பண்ணியாச்சு, பாஸ்வேர்ட் டைப் பண்ணியாச்சு, டெக்ஸ்ட் ஏரியாவில் ஒரு இன்புட் டைப் பண்ணியாச்சு, ஒரு செக் பாக்ஸ், ஒரு ரேடியோ பாக்ஸ் செக் பண்ணியாச்சு. பட் வந்துட்டு இங்கே இமெயில் எதுவுமே கொடுக்கல, நமக்கு வந்து அந்த எரர் காட்டியிருக்கு. அதாவது வந்து ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்டு, ஏன்னா வந்து இது ரிக்வயர்டு ஃபீல்டுங்கிறனால இந்த எரர் காட்டியிருக்கு. சப்போஸ் நம்ம சும்மா டைப் பண்ணி என்டர் அடித்தாலும் இங்கே வேலிடேட் பண்ணும், இட் இஸ் நாட் இமெயில் அட்ரஸ்ன்னு தனியாக காட்டும். ஸோ இமெயில் அட்ரஸையும் நம்ம முடிச்சிட்டோம்னா ஸோ கரெக்டாக அந்த ஃபார்ம் வந்து நமக்கு சப்மிட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஃபார்மை வந்துட்டு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி காட்டணும். ஏன்னா வந்துட்டு இது வந்து நம்ம சொல்லி கொடுக்குறப்ப இது வந்து நார்மலாக புரியறதுக்காக எல்லா இன்புட்ஸுமே கரெக்டாக இருக்கும். பட் வந்து இது ஒரு பர்டிகுலர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாக டெக்கரேட் பண்ணி காட்டணும்னா இந்த இடத்துல வந்து நம்ம சில ஸ்டைல் ரூல்லாம் அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ வந்துட்டு எல்லா இன்புட்ஸ்க்கு அப்புறமும் வந்துட்டு ஒரு சின்ன பிரேக் ஆட் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு எல்லா இன்புட்ஸுமே சீக்வன்ஸாக வரணுன்றதுக்காக நம்ம சப்மிட்டை வந்து கடைசியில் போட்டுக்கலாம். ஏன்னா வந்துட்டு எல்லா ஃபார்ம் டேட்டாவும் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நமக்கு சப்மிட் பட்டன் வரும். ஸோ வந்து அதனால் சப்மிட்டை கடைசியில் போட்டுக்கலாம். ஸோ எல்லா இன்புட்டுக்கும் லாஸ்ட்லேயும் பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணியாச்சு. எதுக்குன்னா வந்து நெக்ஸ்ட் லைன் கொண்டு வர்றதுக்காக. ஸோ இப்போ பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதோட இன்புட்டோட அவுட்புட்டை எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு வந்து லீனியராக ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஃபார்ம் கிடச்சிருக்கு. இருந்தாலும் இதை வந்து நம்ம இன்னும் சில சேஞ்சஸ்லாம் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா இன்னொரு பிரேக் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைக்கும். அதோட அவுட்புட் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு கேப்ஸ் விழுந்துருக்குது. ஸோ அது மாதிரி ஒவ்வொன்றிலையும் ரெண்டு பிரேக்ஸ் ஆட் பண்ணோம்னா நமக்கு அதுக்கான கேப்ஸ் கிடச்சிரும். ஸோ ஃபார்ம்ஸ் பார்க்குறப்ப கொஞ்சம் லீனியராக கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தோம்னா நமக்கு வந்து முன்னாடி இருந்த ஃபார்மை விட இது கொஞ்சம் லீனியர் டைப்பில் கொஞ்சம் நீட்டாக கண்டென்ட் கிளியராக புரிகிற மாதிரி நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ ஃபார்ம் சப்மிட் கரெக்டாக சப்மிட் ஆகுது. இந்த இடத்துல ரிக்வயர்டு ஃபீல்டு கரெக்டாக எரர் காட்டுது. ஸோ மற்ற ஃபீல்டு வந்து எதுவுமே டைப் பண்ணலைனாலும் அதில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா வந்து நம்ம ரிக்வயர்டுங்கிறது வந்துட்டு இமெயிலில் மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இதான் ஃபார்மோட அதோட எலிமெண்ட்ஸும் ப்ளஸ் வந்து ஃபார்மில் என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணுறங்கிறது. இதில் வந்து ஃபார்மோட டேகில் வந்துட்டு 2 ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆக்ஷன், அதாவது இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணவுடனே என்ன ஃபைலுக்கு போகணுங்கிறது. ஸோ அதில் வந்து நம்ம நார்மலாக ஏதோ ஒரு பேஜ் லிங்க் பண்ணோம்னா அந்த லிங்க், அதாவது வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக சர்வர் சைடு வரணுங்கிறதுனால இதோட ஆக்ஷனை வந்துட்டு சப்மிட் டாட் பிஹெச்பி அப்படிங்கிற மாதிரி, அதாவது வந்து நெக்ஸ்ட் ஒரு பிஹெச்பி ஃபைலுக்கு போய் டேட்டா ப்ராசஸ் ஆகும். ஸோ அதுக்காக ஆக்ஷன் கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து மெத்தட்ங்கிற ஆட்ரிபியூட் எதுக்குன்னா ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணுறப்ப அதை வந்து 2 டைப்ஸ் சென்ட் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு யூசருக்கு தெரிகிற மாதிரி சென்ட் பண்ணலாம், இன்னொன்று வந்து யூசருக்கு தெரியாத மாதிரி சென்ட் பண்ணலாம். அதில் வந்து 2 மெத்தட்ஸ் இருக்குது, கெட் அண்ட் போஸ்ட்னு இருக்குது. ஸோ போஸ்ட் மெத்தட் நம்ம டைப் பண்ணி சேவ் பண்ணோம்னா நம்ம அனுப்புகிற டேட்டா வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ அதோட எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம சப்மிட்டில் எதுவுமே க்ரியேட் பண்ணாதனால இந்த ஃபைல் நமக்கு தேவை கிடையாது. ஸோ பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு, சாம்பிள் டேட்டாஸ் டைப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எந்த டேட்டாவுமே தெரியாது, ஜஸ்ட் ஒரு ஹேஷ் மட்டும்தான் அந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிருக்கும் யூஆர்எல்ல. ஸோ வந்துட்டு நம்ம ஏன்னா ப்ரொடெக்டட் மெத்தடில் டேட்டாவை பார்ஸ் பண்ணியிருக்கோம், அதனால தான் போஸ்ட் மெத்தட் கொடுத்துருக்கோம். சப்போஸ் இதே நம்ம கெட் மெத்தட் கொடுத்தோம்னா நமக்கு வந்து எல்லா டேட்டாவுமே இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கெட் மெத்தட் கொடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த கெட் மெத்தடில் வந்துட்டு எப்படி டேட்டா டிஸ்பிளே ஆகுங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம டேட்டா ஃபீட் பண்ணியாச்சு. இப்போ சப்மிட் கொடுத்தோம்னா இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம ஆன் இஸ் ஈக்குவல் டு 1, மை செக் பாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, அந்த டேட்டாலாம் நமக்கு அப்படியே டிஸ்பிளே ஆகிடுச்சு. பிகாஸ் நம்ம வந்து கெட் கொடுத்ததுனால வந்துட்டு அந்த டேட்டா நமக்கு டிஸ்பிளே ஆகிடுக்கு. ஸோ வந்து நீங்கள் எந்த ஒரு அன்னோன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறப்பையும் வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த ஃபார்மை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா வந்து மெத்தட் வந்து கெட் ஆர் போஸ்ட், ஏன்னா வந்து உங்கள் டேட்டா செக்யூராக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இது மூலமாக தான் உங்கள் பாஸ்வேர்டை வந்து அவங்க ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து என்ன ஒரு ஃபார்மை ரெஜிஸ்டர் பண்ணுறப்பையும் அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ வந்து நம்ம இப்போ வந்து ஃபார்மோட எலிமெண்ட்ஸ், அதாவது வந்துட்டு ஃபார்மோட ஆக்ஷன் எப்படி பர்ஃபார்ம் ஆகுது, ஃபார்மோட
மெத்தட், அதாவது டேட்டா போஸ்டிங் மெத்தடா ஒரு கெட்டிங் மெத்தடான்னு பார்த்தோம். ஃபார்மோட அதுக்குள்ளே இருக்கிற இன்புட்டோட ஃபீல்ட்ஸ், இன்புட்டோட டைப்ஸ் பார்த்தோம். ஸோ இன்புட்ஸோட பிளேஸ் ஹோல்டர்னா என்னென்னு பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்புட்டோட நேம்ஸ் பார்த்தோம். தென் வந்துட்டு அதோட ரிக்வயர்ட் ஆர் நாட் ரிக்வயர்டுங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ இதில் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து HTML ஐ ஃப்ரேம்ஸ் பார்க்க போகிறோம். HTML ஐ ஃப்ரேம்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வெப்பேஜுக்குள்ளே 2-3 வெப்பேஜ் இன்க்ளூட் பண்ணுறது தான் ஐ ஃப்ரேம்ஸ். இந்த ஐ ஃபார் இன்டர்நெட் ஃப்ரேம்ஸ், ஐ ஃப்ரேம்ஸ். ஸோ இப்போ வந்து எதுக்குன்னா, இப்போ வந்துட்டு நம்ம ஒரு 4 பேஜ் நமக்கு இருக்குது. அந்த 4 பேஜையும் வந்து சிங்கிள் பேஜில் டிஸ்பிளே பண்ணணும். எதுக்காக அப்படின்னா, 4 பேஜ் தனித்தனியாக ஓப்பன் பண்ணோம்னா 4 டிஃப்ரெண்ட்டாக மானிட்டர் பண்ண முடியாது, இல்லை 4 நம்மளால் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க முடியாது. ஸோ இந்த கன்ஜெஷனை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுன்றதுக்காக தான் வந்துட்டு 4 பேஜையும் சிங்கிள் பேஜில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக ப்ரீ டிஃபைன் டேக் HTML டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டேக் பார்த்தோம்னா ஐ ஃப்ரேம். ஸோ இந்த டேகை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம ஐ ஃப்ரேம் டிசைன் பண்ண முடியும். ஸோ இந்த ஐ ஃப்ரேமோட ஆட்ரிபியூட் பார்த்தோம்னா 2 ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஐ ஃப்ரேம் சோர்ஸ். ஸோ ஐ ஃப்ரேம் சோர்ஸ்னால் எந்த சோர்ஸில் வந்து ஐ ஃப்ரேம் வருது, அதாவது அந்த வெப்பேஜ் எந்த வெப்பேஜ் நம்ம ஐ ஃப்ரேமில் டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் வந்துட்டு பார்டர் எதுக்குன்னா வந்து ஃப்ரேமோட பார்டர் வந்து 0வா 1ஆ அப்படின்னு டிசைன் பண்ணுறதுக்காக பார்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட ரியல் டைம் அப்ளிகேஷன் வந்து இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஐ ஃப்ரேம் கிரியேட் பண்ணியாச்சு. ஐ ஃப்ரேம் சோர்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருந்த layout.htmlங்கிற ஃபைலுக்கு வந்து நம்ம ஐ ஃப்ரேம் டிசைன் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து பார்டர் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்துட்டு பார்டர் எதுவுமே தெரியாமல் பிளைனாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கலாம். இப்போ வந்து இதோட ஆட்ரிபியூட்டில் வித் நம்ம மென்ஷன் பண்ணணும். வித்தில் வந்துட்டு ஒரு 50%, ஹைட்டில் வந்துட்டு ஒரு 50% அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம்னா இந்த ஃப்ரேம் வந்துட்டு 50% ஹைட்லையும் 50% வித்துலையும் இருக்கும். ஸோ இதோட அவுட்புட் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம பேஜை இப்போ ரிஃப்ரெஷ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு அந்த layout.html அப்படிங்கிற அந்த HTML வந்து பேஜ் வந்துட்டு நமக்கு வந்து இன்னொரு பேஜுக்குள்ளே டிஸ்பிளே ஆகிருக்கு. அதுதான் வந்து இந்த ஐ ஃப்ரேம். ஸோ நம்ம வந்து வித் வந்து 50% கொடுத்தோம். ஓவரால் வித்தில் வந்துட்டு 50% கரெக்டாக டேக் ஓவர் பண்ணிடுச்சு. தென் ஹைட்டு வந்துட்டு ஓவரால் 100%ல் 50% டேக் ஓவர் பண்ணிடுச்சு. ஸோ இதான் வந்துட்டு ஐ ஃப்ரேமோட யூசஸ் அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஐ ஃப்ரேம் பார்த்துட்டோம். இந்த ஐ ஃப்ரேமில் வந்து நமக்கு என்னென்னா, இன்னும் அந்த அவுட்புட்டில் வந்துட்டு இந்த இடத்துல பார்டர் வந்து இப்படி தெரியுது. ஸோ இந்த பார்டர் வந்து பார்க்குறப்ப நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல லுக் எடுத்து கொடுக்காது. ஸோ இதுக்காக ஒரு ஆட்ரிபியூட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு என்னென்னு பார்த்தோம்னா ஃப்ரேம் பார்டர் ஈக்குவல் டு 0ன்னு நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம்னா இப்போ அதோட பார்டர் வந்துட்டு எதுவுமே இருக்காது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா கிளியராக இருக்கும், நமக்கு எந்த பார்டருமே இருக்காது, பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு அந்த ஐ ஃப்ரேமோட ஒரு ஆட்ரிபியூட். ஸோ இந்த சாப்டரில் வந்துட்டு நம்ம HTML ஃபார்ம்ஸ் அண்ட் ஐ ஃப்ரேம்ஸ் பார்த்தோம். அதோட எலிமெண்ட்ஸும் அதோட ஆட்ரிபியூட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து HTML கலர்ஸ், கலர் நேம்ஸ் அண்ட் கலர் வேல்யூஸ் பார்க்க போகிறோம். அதாவது வந்துட்டு HTML வந்து எப்படி நம்ம கலர் டிக்ளேர் பண்ணுவோம், எப்படி டிஃபைன் பண்ணுறதுக்காக தான் இந்த கலர் ஆட்ரிபியூட்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. அதாவது வந்துட்டு HTML வந்துட்டு கலர் நேமை டைரெக்டாக மென்ஷன் பண்ணலாம், ஆர் அதர்வைஸ் அதோட RGB கோட், அதாவது வந்துட்டு ஹெக்ஸாடெசிமல் கோடை யூஸ் பண்ணி பண்ணலாம். இல்லைன்னா வந்துட்டு அதோட கலரோட வேல்யூஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். இல்லைன்னா வந்துட்டு CSS யூஸ் பண்ணி அதோட RGBA மென்ஷன் பண்ணி அதையும் டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். ஸோ இப்போ அதோட கலர் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு HTML கலர்ஸை வந்து எப்படி நம்ம வந்து ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுறோங்க அதை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து layout.htmlங்கிற வெப்பேஜுக்கு போயிட்டு அதோட டெக்கரேஷன் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இப்போ வந்துட்டு இனிஷியலாக வந்துட்டு ஃபஸ்ட்டு கலரில் வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்குது. அதாவது வந்து டைரெக்டாக அந்த கலரோட நேமை மென்ஷன் பண்ணுறது. பிகாஸ் வந்துட்டு எந்த கலர்ஸ் வந்து மோஸ்ட் ப்ரைமரி கலர்ஸோ அதோட நேமை மட்டும்தான் நம்மளால் மென்ஷன் பண்ண முடியும். சப்போஸ் வந்து 2-3 கலர் கம்பைன் பண்ண புது கலர்ஸ்க்கு வந்து அதோட நேம் வந்து நம்ம மென்ஷன் பண்ண முடியாது. பிகாஸ் வந்து HTML வந்து அதை டேக் ஓவர் பண்ணிக்காது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா அதோட ஹெக்ஸாடெசிமல் கோட்ஸை மட்டும் நம்ம எழுதுவோம். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து புது விதமான கலர் வேணும்னா அதோட ஹெக்ஸாடெசிமல் கோட் எப்படி இருக்கும்னா ஆஷுக்கு அப்புறம் வந்துட்டு மொத்தம் 6 வேல்யூ இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 வேல்யூ ஃபார் ரெட், then second 2 values for green, then last 2 values for blue. இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரெட் வேல்யூஸ் வந்து 2, 3, green வேல்யூஸ் வந்து 4, 5, then வந்துட்டு ப்ளூ வேல்யூஸ் வந்து 6, 7 கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த அவுட்புட் நமக்கு எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ டெஸ்க்டாப்பில் போய் layout.html நம்ம ஓப்பன் பண்ணோம். ஸோ நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பழசு கிரே கலரில் இருந்தது. இப்போ நம்ம புது வேல்யூ கொடுத்தோன்னே அதோட அவுட்புட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் HTML கலர்ஸ். ஸோ மொத்தம் வந்துட்டு இந்த மாதிரி கோட்ஸ் ஜென்ரேட் பண்ணி 16 மில்லியன் கலர்ஸ் வந்து நம்ம HTML ப்ரீ டிஃபைண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மெத்தட். இப்போ வந்துட்டு டைரெக்டாக நம்ம கலர் நேம் மென்ஷன் பண்ணோம், அது வந்து ஒரு மெத்தட். லாஸ்ட்டாக வந்துட்டு RGBங்கிற வேல்யூ யூஸ் பண்ணி மெத்தட் பண்ணுறோம். ஸோ இந்த RGB வேல்யூஸ் வந்து எப்படி மென்ஷன் பண்ணோம்னா 0லேருந்து 255 மட்டும்தான் நம்ம கலரோட வேல்யூஸ் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஆரோட வேல்யூ வந்துட்டு
ஒரு 45, தென் ஜியோட வேல்யூ வந்துட்டு 54, தென் வந்துட்டு பியோட வேல்யூ வந்துட்டு ஒரு 30 இப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ வந்து இப்போ இதுக்கேற்ற மாதிரி கலர் அவுட்புட் எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு கிளியராக தெரிஞ்சுது. அதோட அவுட்புட் பார்த்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு டார்க் க்ரீன் அவுட்புட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இந்த சாப்டரில் வந்துட்டு HTML ஃபார்ம்ஸ் பார்த்தோம், அதோட எலிமெண்ட்ஸ், அதோட ஆக்ஷன் மெத்தட்ஸ், இன்புட்ஸ் எல்லாமே பார்த்தோம். தென் ஐ ஃப்ரேம்ஸ் பார்த்தோம். ஐ ஃப்ரேமில் வந்துட்டு எப்படி ஒரு இன்னொரு பேஜில் இன்க்ளூட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். தென் வந்து HTML கலர்ஸ் பார்த்தோம். ஸோ அந்த கலர்ஸில் வந்து நம்ம 3 டைப்ஸாக கலர் எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுறோன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து கலர் நேம் மென்ஷன் பண்ணுறது, தென் கலர் வேல்யூ, அதாவது வந்து ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஹேஷ், அதுக்கப்புறம் 6 நம்பர்ஸ் வரும். தென் வந்துட்டு ஆர்ஜிபிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணோம். அதாவது வந்து ஆர்ஜிபிங்கிற மெத்தடுக்குள்ளே வந்துட்டு 3 பேராமீட்டர்ஸ், அதாவது வந்து ஆர் பேராமீட்டர் ஒன்று, ஜி பேராமீட்டர் ஒன்று, அண்ட் தென் பி பேராமீட்டர் ஒன்று. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூஸ் வந்து 0லேருந்து 255 வரைக்கும் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ தென் நெக்ஸ்ட் சாப்டரில் வந்துட்டு எப்படி HTMLக்குள்ள வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்டுங்கிற ஒரு லாங்குவேஜை இன்க்ளூட் பண்ணுறாங்க, தென் HTML என்டிட்டிஸ்லாம் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.